பாருங்க, நாங்க இந்த பதட்டத்தெல்லாம் அவங்க எல்லாம் ராணுவத்தை பார்த்தாக்க நாங்க இந்த பதட்டத்தெல்லாம் நாங்களும் பார்த்திருக்கோம். புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே வந்து நீங்க ஒரு விஷயத்த மூடி மறைக்க நிகழ்வு நடக்காதீங்க, வேண்டாம். ஜனநாயக முறையில போராட்டம் நடந்துச்சு. ஜனநாயக முறையில நாங்க போராட்டம் பண்ண போறோம்னு எந்த காவல் நிலையத்துல பெர்மிஷன் வாங்கி போராட்டம் பண்ணாங்க? என்ன பேசுறீங்க? உங்களுக்கு தான் தெரியும் பேசுறீங்களா? திரு அன்புமணி அவர்களும் சரி, திரு காவல்துறை வந்து சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு 2 தடவை குண்டாஸ் போட்டாங்க. நீதிமன்றம் அதை இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிச்சு. நீதிமன்றம் இல்லைன்னு சொல்லல, தள்ளுபடி பண்ணிச்சுன்னா தள்ளுபடி பண்ணிச்சு, அவ்வளவுதான். என்ன சொல்றேன், குண்டாஸ் போட்டது தகுதி இல்லைன்னா என்ன அர்த்தம்? பொய்யா போட்ட. பணம் கொடுத்தா யார் வேணாலும் வருவாங்க. அந்த திமிரு வேற, திமிரு நீங்க ஆட்சி போனோன்னு வேட்டி அவுத்தாங்கன்னா தெரிஞ்சிடும். பாப்போம். ஆனா அடிமட்டத்தில் இருக்கிறவங்க அப்படி இல்லைல்ல, கொஞ்சம் ஆய்வுன்னு இந்த ஐயா மாதிரி எந்த நேரமும் மீசையை தடவிக்கின்னு ஆய்வுன்னு. மீசையில் இல்லை வீரம். உலகத்தையும் ஆட்டிப்படுத்த பிரபாகரன் மீசை இல்லாமல் இருந்தார். இவங்க பெரிய மீசை வச்சுட்டா இவங்கெல்லாம் பெரிய வீரம். இப்படி முறைக்கிறது, எந்த நேரம் அப்படி மீசில வைக்கிறது, எந்த நேரமும் கையெழுத்து மீசில வச்சு, அதனால உங்களுக்கு வலிக்குது. என் கை எனக்கு மீசை எடுத்துருக்கிறேன், என்ன வலிக்குது? ஒரு காமாட்சி நாயுடுவால் ஒரு எம்எல்ஏவாக எம்பியாக இல்லாத ஒரு காமாட்சி நாயுடுவால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா எம்எல்ஏக்களையும் முதலமைச்சர் பதவியை வைத்துக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்களால் எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? குக்கு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்கு நம்முடன் இணைந்திருப்பவர் காமாட்சி நாயுடு அவர்கள், திமுகவின் முன்னோடி மூத்த அரசியல்வாதி, வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், புரட்சி தமிழகம் நிறுவன தலைவர், பழையர் பேரியக்க நிறுவன தலைவர். அவருடன் கேட்பதற்கு நிறைவேறது. வணக்கம் சார். வணக்கம். எப்படின்னு இருக்கீங்க? நலமா இருக்கும். இந்த மஞ்சள் கொள்ளை விவகாரம், இந்த காவல்துறை ஹேண்டில் பண்ற விதமே சரியில்லை அப்படின்னு சொல்லி 2 தரப்பிலும், பாமக தரப்புல இருக்கட்டும், விசிக தரப்புல இருக்கட்டும், ஒரு புகாரா தெரிவிக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வு நடந்ததுக்கு முடிஞ்சு போச்சு, முடிஞ்சிருச்சு. இவங்க தரப்புல இருந்தும் புகார் வருது, அவங்க தரப்புல இருந்தும் புகார் வருது. இதுல 2 தரப்பு புகார்களை வாங்கும்போது யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத காவல்துறை பார்க்குது. 2வது, பட்டியலின மக்களுக்கு என்ன அரசு இது சொல்லியிருக்கணும், சட்டம் சொல்லியிருக்கணும். அவங்க அந்த ஜாதி மக்களோடு வாயில சண்டை போட்டாலே, கை சண்டையோ வாய் சண்டையோ போட்டால் கூட அவங்களை தீண்டாமை ஒழிப்பு இதில் கைது பண்ணணும்னு இருக்கு. சரிங்களா? அதனால அந்த சட்டத்தை உபயோகப்படுத்தி அந்த மக்கள் கொடுத்ததுல அவங்க கேஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த பக்கம் தலையை எடுப்பேன் அப்படின்னு சொல்றவங்க மேல எல்லாம் ஒரு வழக்கும் பதியல. இது ஒருதலை பட்சமா தானே காவல்துறை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டுகளை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இல்ல, அவர் அன்புமணி ராமதாஸ் இன்னொரு படி மேல போய் என்னென்னவோ பேசியிருக்காரு. ராணுவத்தெல்லாம் நாங்க சந்திச்சவங்க, நாங்க எங்களுக்கு இந்த போலீஸ் எல்லாம் ஜுஜிபி அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு. அது ஒரு பக்கம் விட்டுடுங்க. அது பாதிக்கப்பட்டவர் ஒருத்தர் அடி வாங்கியிருக்காரு, அவர் மேல நீங்க இந்த பக்கம் கைது பண்ணாம கட்டி கேட்ட மேலாலையும் நீங்க கைது பண்றது எந்த விதத்துல நியாயம் தானே கேட்கறாரு. இந்த மாதிரி அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் அரசு தரப்புல நீங்க வைப்பீங்களான்னு கேட்கிறாருல. எப்படி நீங்க நாங்க தான் அடிச்சோங்கிறதுக்கு நீங்க எவனோ ஒருத்த ரோட்ல போறவங்க ஒரு புகைப்படத்தை எடுத்து போட்டானோ அது உண்மை ஆயிடுமா? அவங்க யாருமே விசிக தரப்புல இருந்து அவங்க அந்த மக்களோட யாருமே தகராறு பண்றதே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களே ஒட்டு வேணாம் உறவு வேணாம்னு ஒதுங்கி போறாங்க. ஒதுங்கி போறவங்கள வம்புக்கு இழுத்தாக்கா யாரு என்ன பண்ண இயலும்? புரிஞ்சுக்கோங்க. நாங்களும் சரி, 10 பேர் இருந்தது, ஒருத்தர் அடிச்சிருக்காங்க. அதாவது அப்ப 10 ஒருத்தர் மேல தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இங்க பாருங்க, 10 பேர் போராட இருந்தாங்கன்னு சொல்லி விசிக தலைவராகவே கொடுக்குறாரு. ஐயா, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் சரி, நானும் சரி, நம்ம அந்த ஸ்பாட்ல இல்லை. பத்திரிகையில வரக்கூடிய தரவுகளை வச்சுதான் நீங்களும் பேசுறீங்க, நானும் பேசுறேன். ஆகவே இந்த விஷயத்துல உண்மை நிலை என்னங்கிறது காவல்துறைக்கு தான் தெரியும்.
காவல்துறை சட்டப்படி அதை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த நடவடிக்கை எடுத்து இன்னும் முழுமையா நடவடிக்கை எடுத்து முடியல. இப்போ நீங்க புகார் கொடுக்குறீங்க, உங்க புகார் மீது எஃப்ஐஆர் போடல அப்படின்னா நீங்க திரும்ப வந்து காவல்துறையை சந்திச்சு ஏங்க நாங்க புகார் கொடுத்தோம் எங்க புகார் அரசு தரப்புல இருந்து ஏதாவது ஒரு விளக்கமாவது இருக்கணும்ல. அரசு பாருங்க, நாங்க இந்த பதட்டத்தெல்லாம் அவங்க எல்லாம் ராணுவத்தை பார்த்தாங்க, நாங்க இந்த பதட்டத்தெல்லாம் நாங்களும் பார்த்திருக்கோம். புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே வந்து நீங்க ஒரு விஷயத்த மூடி மறைக்க நிகழ்வு நடக்காதீங்க, வேண்டாம். அவங்களுக்கு வந்து ஏற்கனவே இந்த 10.5% எங்க அரசு மீது கடுமையான கோபம் இருக்கு. ஏன்னா நாங்க அதுக்கு வந்து நாங்க என்ன செய்ய இயலும், நீதிமன்றத்துல பெண்டிங்ல இருக்கு பேப்பர், நாங்க என்ன செய்ய இயலும். எடப்பாடியார் அவர்கள் வந்து போட்டதை கன்ஃபார்ம் பண்ணது யாருங்க? ஓட்டுக்கு வந்து ஆசைப்பட்டு தானே பண்ணீங்க. நாங்க இங்க சொல்றாங்கன்றீங்க. நாங்க கன்ஃபார்ம் பண்ணோம், திரும்ப அவங்களுக்கு அது அதிகாரப்பூர்வமா அது வரல. இல்ல நீதிமன்றத்துல தடை அனுப்பப்பட்டு அது தடை செய்யப்பட்டு இருக்குல்ல, நீதிமன்றத்துல பெண்டிங்கா இருக்குல்ல, அவங்களுக்கு அதுபடி அந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கல இல்ல. ஆகையினால அந்த கோபம் அவங்களுக்கு இருக்குங்க. ஆகையினால எங்க அரசு மீது அவங்களுக்கு தனியாத கோபம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் சில விஷயங்களை வந்து ரொம்ப அதிகமா பேசுறாங்க. விடுதலை சிறுத்தைகள் வந்து பாதிக்கப்பட்டவங்க, அவங்க பட்டியலின மக்களை சேர்ந்தவங்க, அவங்க பாவப்பட்ட ஜென்மங்கள், அவர்களை வந்து தவறாக பேசுவதோ தவறாக சித்தரிப்பதோ இது வந்து ஏதோ அவன் அடிச்சுட்டான் அப்படிங்கிறத ஏதோ ஒரு லட்சத்துல ஒண்ணு கோடியில ஒண்ணா இருக்குமே தவிர அது வந்து நடந்திருக்க. ஏதோ நீங்களே சொன்னீங்க போதையில ஏதோ பண்ணிட்டான்னு, உண்மையில அப்படி கூட இருக்கலாம். ஆகவே யாருமே வந்து அது வந்து உயர் ஜாதி, இது கீழ் ஜாதி. அந்த உயர் ஜாதி மக்களை பார்த்து கீழ் ஜாதி மக்கள் அடிச்சிட முடியுமா? இன்னைக்கு பாருங்க, 10 இடத்துல அவங்க இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி அவங்க போராட்டம் பண்ண அதுதாங்க ஜனநாயக போராட்டங்கள் வந்து இல்லாம இருந்திருக்கோம்ல. அதாவது வந்து போராட்டம் இந்த போராட்டங்கள் தான் வந்திருக்காது இல்ல. ஜனநாயக முறையில போராட்டம் நடந்துச்சு. ஜனநாயக முறையில நாங்க போராட்டம் பண்ண போறோம்னு எந்த காவல் நிலையத்துல பெர்மிஷன் வாங்கி போராட்டம் பண்ணாங்க. என்ன பேசுறீங்க? உங்களுக்கு தான் தெரியும் பேசுறீங்களா? என்ன பேசுறீங்க? சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இங்க பாருங்க, பாதிக்கப்பட்டது யாருங்கிறது தெரியாது, எனக்கு தெரியாது. காவல்துறை சொல்றதான் நம்ம செய்ய முடியும். காவல்துறை என்ன சொல்லுதோ அதுதான் நமக்கு தெரியும். திரு அன்புமணி அவர்களும் சரி, திரு காவல்துறை வந்து சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு 2 தடவை குண்டாஸ் போட்டாங்க. நீதிமன்றம் அதை இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிச்சு. நீதிமன்றம் இல்லைன்னு சொல்லல, தள்ளுபடி பண்ணிச்சு. அவ்வளவுதான். என்ன சொல்றேன், போட்டது தகுதி இல்லைன்னா என்ன அர்த்தம்? பொய்யா போட்ட இதுல வந்து பிரேமா பேசி இல்ல. அதுதாங்க நான் தான் சொல்றேன், இது வந்து பார்ப்பனர்களுடைய ஆட்சி தான் நடக்குதே தவிர பார்ப்பனர்களுடைய ஆட்சி தான் நடக்குது இல்லங்க. டெல்லியில இருக்குது இல்ல, டெல்லி ஆட்சி தானே இப்ப இங்க. ஏங்க நீதிமன்றத்துல 60% விழுக்காடு யாருக்கா? 60% விழுக்காடு யாருக்கா நீதிமன்றத்துல? அதுக்குதான் டாக்டர் ஐயா கேட்டாரு, ஜாதிய இடஒதுக்கீடு நீதிமன்றத்துல வேணும்னாரு. ஆனா அது கேட்ட தப்புன்னு போராட்டம் பண்ணவே நானு, அதுக்கு ஜெயிலுக்கு போனவே நானு. ஆனா இப்ப உணர்றேன், ஜாதிய அடிப்படையில் அன்றைக்கு நீதிமன்றத்துல கொடுத்திருந்தோம் சொன்னா இது வந்திருக்காது. ஏன்னா வெறும் 3 விழுக்காடு இருக்கவனுக்கு 40 ஜட்ஜ் இருப்பான். இங்க நம்ம 20, 30, 40% இருக்க மக்களுக்கு 1-2 பேர் முகுல் ரோஹித்தை வந்து இவங்க வந்து என்கேஜ் பண்ணாங்கல்ல, அவர் என்ன சார்? ஏங்க காசு கிடைக்கிறதுக்கு எந்த நாள் வேணாலும் இருங்க, அவர் என்ன ஆளு? என்னால இருந்தாங்க காசு கொடுக்குறோம் நான் வருது. நாங்க வந்து அதாவது நாங்க போட்ட பிச்சை தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆர்எஸ் பாரதி அவர்கள். நீங்க வந்து எந்த நாய் வேணா வரும், நீங்க பிச்சை நீங்க சொல்லுங்க. நான் சொல்றது வந்து யாருக்கு சொல்றாரு, யாரையும் இழிவுபடுத்த கூடாதுன்றது ஆர்டரே இருக்கு. இங்க பாருங்க, தனிப்பட்ட மனிதனா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், நான் என்ன சொல்றேன், பணம் கொடுத்தா யார் வேணாலும் வருவாங்க. அந்த திமிரு வேற, திமிரு நீங்க ஆட்சி போனோன்னு வேட்டி அவுத்தாங்கன்னா தெரிஞ்சிடும். பாப்போம். சரிங்க, இந்த விவகாரத்தை நீங்க வந்து கண்டிப்பா உள்ள வந்து விசாரிச்சிருப்பீங்க. நாங்களாவது வந்து பத்திரிகை செய்திகளை வச்சு பேசுறோம்னு அண்ணன் சொல்லிட்டா போல, நீங்க கண்டிப்பா விசாரிச்சிருப்பீங்க. இதுல என்ன இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க சார். இதுல
ஒரு பையன் கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போகிறான் சார், திரும்பி வரான், ரோட்டில் தண்ணி அடிப்பாங்க, இது இயல்பாகவே இருக்கும். அப்போ ஏதோ ஒரு வாக்குவாதமாவது, இவங்க கொஞ்சம் குடிச்சிட்டு இருப்பாங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் மாவீரன் இயக்கப்பாட்டி சிவன் வச்சுங்க தானே கையில் இருப்பாங்க. அதால் அந்த தகராறு நடந்திருக்கு. அந்த பையனை அடிக்கிறாங்க. அந்த பையன் பாமக சிம்பிள் பொறிக்கப்பட்ட அந்த அக்னி சட்டி போட்ட பனியனை போட்டிருக்கான். உடனே பார்த்த உடனே அப்போ தானே வீரம் வந்துடும். உடனே அதை மிதித்து அடித்து அந்த சிம்பிளை காலை வச்சு மிதித்து சார், அது கூட சார் கோவத்தில் ஒரு ஆக்ரோஷத்தில் பண்ணிடுறாங்க சார். இதெல்லாம் தூண்டி விட்டு பேசுகிற மாதிரி இருக்கு. அந்த சிம்பிளை பார்த்து அதை மிதிச்சான் வச்சான்னு இதெல்லாம் வந்து ரொம்ப வேண்டாம் மூர்த்தி. இவ்வளவு நம்ம வந்து வன்முறையை தூண்ட வேண்டாம். இது வன்முறை. அப்புறம் எப்படி நீங்கள் சொல்லுங்க? அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காட்டா வீடியோ இருக்குதுங்க. ஏதோ அதுக்காக நம்ம அதை பேச முடியுமா? வீடியோவில் வந்து அவன் காலில் எத்துறது கூட இருக்கும். அது அந்த இடத்துல அந்த கொடி இருந்துருக்கு. அதுதாங்க நான் சொல்கிறேன், அதைத்தான் நான் சொல்கிறேன். அது கூட சர்வசாதாரணமாக நடந்துருங்க சார். இப்போ வந்து விடுதலை சத்துக்கு மற்ற சாதிக்கும் வந்து பிரச்சனை வருதுன்னா இப்போ இந்த கொடியெல்லாம் கீழ்ச்சி போடுறாங்க. இப்போ வந்து ஊரில் ஓட்டு கேட்க போகிறாங்கல்ல, திமுக கூட போனால் இப்போ அந்த கொடியெல்லாம் கொஞ்சம் இறக்குங்கப்பா, இங்கே நில்லுங்க, நாங்கள் போய் ஓட்டு கேட்டு வந்துடுறோம், ஊருக்குள்ளே ஓட்டு கேட்க போகிறோம், உங்களை வச்சு ஓட்டு கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ நியாயம் பேசுகிறாங்க பாருங்கள். அப்போது அந்த சம்பவம் நடந்தது சார். அது வந்து அதை கூட நம்ம பெருசாக சொல்லலை சார். ஏதோ குடி போதில் ஏதோ பண்ணிட்டாங்க சார். இதை வீடியோ எடுத்து வெளியிடுறாங்க சார். அந்த வீடியோ வெளியில் போகும்போது அது வந்து ஒரு வைரல் ஆகுது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே இந்த சாதிய சண்டை வர மாதிரி தானே அந்த எப்பவுமே தகதகன் தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பாதிக்கப்பட்டவனை போய் அவங்க வன்னியர் சங்க தலைவர் அவர் போய் ஆமாம் அவர் போய் பார்க்குறாரு சார். போன உடனே இவங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை வச்சு அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படி இப்படி எப்பவுமே வாயில் வர சொல்லுவாங்க இல்லையா. அது இவங்க எதாவது சொல்லுவாங்க, இவங்க தலைவரே சொல்லுவார்ல, நாங்கள் எது சொன்னாலும் அது வெறும் மோசம் தாங்க, நீங்கள் உண்மையாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லுவார்ல. ஆனால் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க அப்படி இல்லைல்ல, கொஞ்சம் ஆய்வுன்னு இந்த ஐயா மாதிரி எந்த நேரமும் மீசையை தடவிங்கன்னு ஆய்வுன்னு மீசையில் இல்லை வீரம். உலகத்தையே ஆட்டிப்படுத்த பிரபாகரன் மீசை இல்லாமல் இருந்தார். இவங்க பெரிய மீசை வச்சுட்டா இவங்கெல்லாம் பெரிய வீரம். இப்படி முறைக்கிறது, எந்த நேரம் அப்படி மீசையில் வைக்கிறது, எந்த நேரமும் கையை மீசையில் வச்சுன்னு அதனால உங்களுக்கு வலிக்குது. என் கையை எனக்கு மீசை திருக்கிறேன், என்ன வலிக்குது? சயின்ஸ் பிரகாரம், அதாவது மனோதத்துவ ரீதியாக பலவீனமான இதயம் கொண்டவர்கள் பெரிய மீசை வச்சிருப்பாங்க. இது உண்மையா இல்லையா? அப்படி இவங்க பலவீனமா எல்லா மீசை இப்படி விடி வச்சுக்கினா இவன்ட்டு ஒரு பிரச்சனையை கலைப்பு விட்டாங்க சார். அது வந்து நீ 10-20 பேர் தானே வச்ச, நான் வைக்கிற மாதிரின்னா அவங்க ஒரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. அதை போல் ஒரு 7-8 மாவட்டங்களில் அவங்க பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலையும் புகார் தராங்க. இதுக்கு எல்லாம் ஒரு அருண்மொழி மீதும் ஏதோ ஒரு புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போடணுன்ற மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க. இது வந்து ஒரு 2-3 நாள் விஷயம் இல்லை. ஒரு புகார் நடந்த உடனே சார் உங்களுக்கு ஏற்கனவே போலீஸுக்கு தெரியும் இது பதட்டமான பகுதி, இது எதை நோக்கி போகணும்னு போலீஸுக்கு தெரியும். ஒரு சின்ன 2 பேர் டிவியில் மோதினா கூட அவர் வந்து வன்னியனா இருந்து இவர் பறையனா இருந்தால் 2 ஊர் கலவரமாக மாறுகிற சூழல் எதாச்சும் அங்கே இருக்கு. இதை நம்ம வந்து மறுக்கக்கூடாது. அப்போது இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அரசு சரியாக இருந்திருக்கணும்ல. இப்போ இன்னைக்கு இது விளைஞ்சு நிற்கிது. இப்போ இவங்களும் மல்லு கட்டுறாங்க, இவங்க மல்லு கட்டல, இவங்க பார்த்துருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு. ஏன்னா அவங்க தயாராகிட்டாங்க. இப்போ இந்த பாதிப்பு சார், இந்த பாதிப்பு அப்பாவியா எவனா ஒருத்தன் வேலைக்கு போயிட்டு வரான் சார், அவனையும் பாதிக்குமா பாதிக்காத. இதை நீங்க சரியா ஹேண்டில் பண்ணி உடனே டக்குன்னு ஒரு பீஸ் மீட்டிங்கை போட்டு அவங்க கூப்பிட்டு உடனே நீங்க இதை வந்து ஒரு சமாதானத்துக்குள்ள கொண்டு போயிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு முடிவு வந்திருக்கும். ஆனால் நீங்களும் இங்கே இந்த டிஸ்கிரிமினேஷன், இந்த பாகுபாடு, இந்த டிவைடிங் ரூல் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு நான் சொல்றேன். அரசியல் தான் பண்றாங்க. ஆமா, என்ன பதில்? அதாவது ரெண்டாவது இன்னும் வர ராமதாஸ் ஐயா அவர்கள் என்ன சொல்லியாங்கன்னா, அம்பேத்கரை வந்து முதல்ல வந்து அந்த இடத்துல வந்து என் வீட்டுல வரைக்கும் சில வரைக்கும் நான் வச்சிருக்கேன் அப்படின்றாரு. ஏங்க அதுல வந்து நாங்க பாருங்க, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அகில இந்திய அளவில் அதிகமாக வந்து அம்பேத்கருக்கு செலவச்ச ஒரே நபர் வந்து டாக்டர் ராமதாஸ் தான். 100 சிலைகளுக்கு மேலே திறந்து வச்சாரு, 100 சிலைகளுக்கு மேலே திறந்து வச்சாரு. அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. அப்படிப்பட்ட அந்த பாட்டாளி மக்களை வந்து கொஞ்சம் கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் கரையேற்றி விட்டுருக்கணுமா இல்லையா? தெரியுமா தெரியுமா அவர் எவ்வளவு செஞ்சிருக்காரு? எவ்வளவு செஞ்சிருந்தாருன்னா அப்புறம் என்னத்துக்கு திரும்ப அவரை விட்டு வெளியில வந்தாரு சொல்லுங்க.
திருமாவுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருந்தது. உங்களாலதான் அப்புறம் ரெண்டு ஒண்ணு சேர்ந்தாங்க. ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியும். திராவிட கட்சிகள் தான் பிரிக்குதுன்னு தெரியுது. இங்க பாருங்க எல்லாமே குற்றச்சாட்டு வந்து 2 பேரும் சேர விடாமையே தடுக்கிறாங்க. யார் சொல்றா? அண்ணன் சொல்றாரு. மூர்த்தி தான் சொல்லுவாரு. யார் மூர்த்தி சொல்வாருன்னா இவருக்கும் அங்க வந்து திருமாவுக்கும் ஒத்து போகாது. இவங்க 2 பேருக்கும் ஒத்து போகாது. திருமா என்ன முதலமைச்சர் அப்படின்னா அது வந்து இது மூலம் போடுற வேலையெல்லாம் நீங்க சொல்லுங்களேன். நான் அந்த கட்சியில இல்ல, நான் அந்த கட்சியில இல்ல, நான் திராவிட இருந்து தான் வெளியில வந்தாரு. இருந்துட்டு 6ஆவது தான் வெளியில வந்தாருன்னு வச்சுப்போம். இருந்தாலும் அண்ணன் வந்தாருன்னா எங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கூட நிக்கிறேன்றாரு. இங்க பாருங்க, நான் இப்ப சொல்றேன், நீங்க சொல்லுங்க. மக்கள் தலைவர் சொல்றாருல, யாருக்கு அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து மேல தூக்குறோம்னு சொல்றீங்கல்ல. அதிகாரம் மறுக்கப்பட்ட நாங்க எங்களை வந்து ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்து மேல தூக்குறோன்றாங்க. நீங்க ஆதரவு தர வேண்டியது தானே, ஒரு ஜனநாயக கடமை உங்களுக்கு. அதாவது வெற்றி பெறக்கூடிய கட்சியை சேர்ந்த யாரும் அந்த மாதிரி சொல்லல. இதைத்தான் பிரித்தாள்கள் அப்படின்னு சொல்லி மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் சொன்னாரு. வன்னியர்களும் பட்டியல பார்த்தாலும் 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை உருவாக்கக்கூடிய சக்தியா நம்ம இருக்கிறோம். 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது என்ன நடந்துச்சு இன்னைக்கு பேசுறீங்க. அன்னைக்கு ஒன்னா இருந்தாங்கல்ல, ஒன்னா இருந்தாங்க இல்லங்க, பிரிஞ்சு இருந்தாங்க, ஒன்னானாங்க, பிரிஞ்சாங்க. ஏன் அன்னைக்கு ஒன்னா இருக்கும்போது என்ன நடந்தது? அன்னைக்கு இன்னைக்கு கால சூழல், அன்னைக்கு இன்னைக்கு ஒரே கால சூழலா? எது சொல்லுங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் இங்க பேசக்கூடாது. இல்ல சொல்றது உங்களுக்கு என்ன கேடு? இங்க பாருங்க, நான் இப்ப சொல்றேங்க, திரும்ப காமாட்சி நாயுடுவால ஒரு எம்எல்ஏவாக எம்பியாக இல்லாத ஒரு காமாட்சி நாயுடுவால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா எம்எல்ஏக்களையும் முதலமைச்சர் பதவியை வைத்துக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்களால் எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? பதில் சொல்லுங்க. ஏங்க, நான் ஒரு கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர், நான் கட்சியினுடைய தலைவர் தான் சீஃப் மினிஸ்டர் வரணும் நான் எதிர்பார்ப்பேனா? இன்னொரு கட்சியினுடைய தலைவர் சீஃப் மினிஸ்டர் வருவாங்க எதிர்பார்ப்போமா? இது நியாயமா? சமூக நீதி என்னங்க, நாங்கெல்லாம் வாங்கிட்டு காமாட்சி நாயுடு வாங்கணும்னு வச்சுங்க, எல்லா சாதிக்கும் வாங்கிட்டாயா? ஒரு காமாட்சி நாயுடு சாதிக்கும் கொஞ்சம் குடுங்க, சமூக நீதி அதெல்லாம் கொடுத்துருக்கு. கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாத்துக்கும் தான் அமைச்சர்கள் இருக்காங்க. திருப்பி